என் பேர் கோவர்தினி. இப்போ டிமாண்டி காலனி 2 அந்த ஷோக்கு வந்திருக்கோம். இது வந்து எங்கள் சிஇஓ வந்து இவ்வளோ இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்படி அவங்க எடுக்கிற நம்ம ஆஃபீஸ் எடுக்கிற மூவிக்கு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாருமே எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிஇஓ அண்ட் கவிதா மேம், சஜன் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. எப்படி சொல்றது, மூவி வந்து ஹாரர் மூவி. ஸோ ஹாரர் தீம்க்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் தான் நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ. என் பேர் நிவேக். நான் இப்போ டிமாண்டி கேரக்டரை பண்ணியிருக்கேன். எங்கள் சிஇஓ தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் படத்தை. இது வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் காலமாகவே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை பற்றி நாங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த பாசிட்டிவாக நாங்கள் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுத்த சஜன் அண்ட் கவிதா மேம் எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. என் பேர் நிஷாந்த். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட சிஇஓ தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் பேர் பாபி பாலச்சந்தர். இந்த பிடிஜி யூனிவர்சலுங்கிறது ப்ரொடக்ஷனோட பேர். அவங்களோட ஃபஸ்ட்டு படமாக டிமாண்டி காலனி 2 வந்திருக்கு. அதில் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணி ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக எல்லோரும் ஒரு ஃப்ளாஷ் மாப் டான்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் படத்தில் வர மாதிரியே மாங்க் கெட்டப் போட்டு, டீமன் கெட்டப் போட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் பிராட்வே சினிமாஸில். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், என்னோட பேர் ஷரண். நாங்கள் ஒரு 14 to 15 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ஹாரர் மூவியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஹாலிவுட் மூவியை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனில் நாங்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி டிமாண்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே நாங்கள் வேஷம் போட்டு வந்து இங்கே டான்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் மாப் பண்ணியிருக்கோம். நார்மல் ஹாரர் மூவிஸ் தமிழில் இருக்கிறத விடவே இது ரொம்ப பெட்டராக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா டிமாண்டி 1ல் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப நல்லா ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நானே வந்துட்டு சொல்ல போனால் பேய் படம் பார்க்குறதுக்கு பயப்படுறேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இது பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட்டு டிமாண்டி காலனி 1 வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருச்சு. கடவுள் இருக்குன்னு நம்பினா அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் பேயும் இருக்குன்னு தான் நம்பணும். தேங்க்யூ. என்னோட பேர் அன்னபூர்ணி. நாங்கள் இப்போ டிமாண்டி காலனி 2 படத்தோட ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொமோஷனுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி பேய் மாதிரி வேஷம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கேரக்டர் வந்து என்னன்னா, பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் பல நூற்றாண்டு கணக்காக எல்லாத்துக்குள்ளேயுமே உருவாயிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். பட் டு பி ஃப்ராங்க், இந்த மாஸ்க்கு நம்ம எப்படி போட்டிருக்கோமோ நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டிங்கிற எனர்ஜியை பற்றி நம்ம பேசுவோம். அதுதான் பேய்னு சொன்னாக்கா எல்லாரோடுக்குள்ளேயும் நெகட்டிவிட்டி இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் பாசிட்டிவ் இருக்கு. ஆனால் இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறது என்னன்னா நம்மளோட கண்கள் மட்டும்தான். அதனால தான் நான் கண்ணுக்கு மட்டும் எதுவுமே பண்ணாம வச்சிருக்கேன். அண்ட் இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் இந்த கேள்வி மட்டுமா இல்லாம இந்த பயம் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதே பயத்தை ரசிச்சு ருசிச்சு தினமும் பேய் படம் பார்த்தாதான்ப்பா ஃபன்னு நினைக்கிற நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல நாங்களும் ஒருத்தங்க. நானும் கண்டிப்பா பேய் படம் பார்ப்பேன். ஆனா திரும்பி உட்காந்து பார்ப்பேன், கண்ணை மூடிட்டு பார்ப்பேன். அதுவும் ஒரு த்ரில் தானே, அது ஒரு ரசனை தானே. இந்த டிமாண்டிக் 2ல இங்கிலீஷ் படத்துக்கு நிகரா விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்செப்ட் நிறைய பாகுபலி நிறைய படங்கள்ல வந்தாலும் கோஸ்ட் மூவில எவ்வளவு அழகா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிமாண்டிக் காலனி 1 பார்த்து பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா டெக்னாலஜி வளரும் போது நம்ம காலகட்டத்துல குழந்தைங்களுக்கும் இது ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபரா இருக்கும். விஎஃப்எக்ஸ்னா என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்குங்கிறத கத்துக்கவும் செய்வாங்க. கொஞ்சம் பயத்தோட ஐயோன்னு சொன்னாலும் அதோட ரசிச்சு அவங்க கத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஒரு 15 பேர் வந்து பேய் மாதிரி கெட்டப் போட்டுட்டு பிராட்வேஸ்ல வந்து ஃபிளாஷ் மாப் பண்ண வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த டிமாண்டி சார் வந்து இருக்க மாதிரியே கெட்டப் போட்டு பிரியா பவானி சங்கர் மேம் மாதிரி கெட்டப் போட்டெல்லாம் வந்திருக்காங்க. அந்த தீமை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நாங்க ஜஸ்ட் நேத்து தான் பிராக்டிஸ் பண்ணோம். அதை எடுத்துட்டு வந்து இதனால வந்து மக்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம். அதனால நாங்க எல்லாம் பண்ண வந்திருக்கோம். என்னோட பேரு மஞ்சு. இந்த கேரக்டர் வந்து நார்மலாக வந்து ஒரு கோஸ்ட் வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான். இது வந்து எப்படி சொல்கிறது, டிமாண்டி காலனி 2 பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு, நடிக்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஐ ஹோப் ஆடியன்ஸும் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்.